வணக்கம் ஓவியா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் டிராவல்ஸ் வாகனங்களை வைத்து வாடகைக்கு விடும் தொழிலை செய்து வருகிறார். இவரது மகன் தமிழரசன் தனது சொந்த வாகனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த வாரம் ஊத்தங்கரை நேரு நகரைச் சேர்ந்த இருவர் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக தமிழரசனுக்கு சொந்தமான 2 டிராவல்ஸ் வாகனங்களை முன்பதிவு செய்திருந்தனர். இன்று காலை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் உறவினர்களுடன் திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல அவர்கள் திட்டமிருந்தனர். இந்த சூழலில் திடீரென திருமணம் நின்றுவிட்டதாக கூறி முன்பதிவு செய்யப்பட்டிருந்த தமிழரசனின் வாகனங்களை அவர்கள் வேண்டாம் என மறுத்துவிட்டனர். மேலும் வேறொரு டிராவல்ஸ் வாகனத்தை ஏற்பாடு செய்து திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த தமிழரசன், ஏன் தனது வாகனங்களை தவிர்த்தீர்கள், உங்களுக்காக மற்றொரு வாகனங்களின் முன்பதிவை தவிர்த்திருக்கிறேன் என்று கூறி முன்பதிவு செய்தவர்களுடன் செல்போனில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் நேரு நகரைச் சேர்ந்த இருவர் தமிழரசன் இருக்கும் இடத்தை அறிந்து 6 பேர் கொண்ட கும்பலுடன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். அங்கிருந்து தமிழரசன் மற்றும் அவரது தந்தை வேல வயது 55 ஆகிய இருவரையும் அறிவாளால் சராமரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் அதே இடத்தில் மயங்கி விழுந்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை போலீசார் சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்டு தப்பி ஓடிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண வாகன முன்பதிவு தகராறிற்கு கத்தியை எடுக்கும் கலாச்சாரம் வளர்ந்து வருவதைக் கண்டு எதிர்வரும் காலத்தை கண்டு மக்கள் அச்சமடைவை செய்கிறது. ஓவியா.